வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். பேசிக் இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் லாஸ்ட் வீடியோவில் ஜென்ரேட்டரை பற்றி படித்தோம். இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது மோட்டரை பற்றி படிக்க போகிறோம். மோட்டர்னா என்ன? நம்ம ஜென்ரேட்டர் பார்த்தோம் இல்லையா, ஜென்ரேட்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அதோட ரிவர்ஸ் டைரக்ஷனில் பிரின்சிபல் எழுதுன்னு சொல்லிட்டா அதை தான் என்ன சொல்லுவோம், மோட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரேட்டர்னா என்னது? ஜென்ரேட் பண்ணுதுன்னு சொன்னோம். எதை ஜென்ரேட் பண்ணுது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுது. எதிலிருந்து? மெக்கானிக்கல் எனர்ஜிலேருந்து. ஸோ ஜெனரேட்டர் விச் கன்வெர்ட்ஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி இன்டூ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அப்படி அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லு. மோட்டர்னா என்னது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியிலேருந்து மெக்கானிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுது. இது போட்டுக்கோம் இல்லையா. மோட்டர்னா என்ன? அண்ட் எலக்ட்ரிக் மோட்டர் இஸ் அ மிஷின் விச் கன்வெர்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டூ மெக்கானிக்கல் எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ண போகுது. அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை எந்த ஃபார்மில் நம்ம கொடுக்கோம்னா வோல்டேஜ் அப்படிங்கிற ஃபார்மில் நம்ம இன்புட்டாக கொடுப்போம். மெக்கானிக்கல் எனர்ஜி எதை அவுட்புட்டாக கிடைக்கும்னா ரொட்டேஷனாக கிடைக்கும். ஸோ மோட்டருக்கு இன்புட் என்னது? வோல்டேஜ். அவுட்புட் என்னது? ரொட்டேஷன். ஸோ இன்புட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அவுட்புட் மெக்கானிக்கல் எனர்ஜி. நம்ம கொடுக்குற வோல்டேஜ் மூலிமா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்க கண்டக்டரானது சுற்ற ஆரம்பிக்குது. அந்த சுற்றுறதுலேருந்து ரொட்டேஷன் எனர்ஜியை நம்ம எடுக்கிறோம். நீ மோட்டர் நிறைய வீடுகளில் ப்ராக்டிக்கல்லாம் பார்த்துருப்ப இல்லையா. வீட்டில் பம்ப் பண்ணுறதுக்கு பம்பிங் மோட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. உன்னோட மிக்சி, கிரைண்டர் எல்லாத்தையும் உள்ள மோட்டர் தான் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம ரொட்டேஷன் தானே பண்ணுறோம். ஸோ மிக்சிலையும் கிரைண்டர்லையும் பார்த்தா என்ன நடக்கு? ப்ளக் பாயிண்ட்டை கொடுத்து சப்ளை ஆன் பண்ணுவேன். சப்ளை ஆன் பண்ணும்போது நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்புட்டாக கொடுக்கும். ஸோ அதெல்லாம் என்ன நடக்குது? நமக்கு இல்லை கிரைண்டரும் நமக்கு ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. அது மூலம் நம்மளோட ஒர்க்கு எனர்ஜியாக கிடைக்கிது. ஸோ ரொட்டேஷன் தான் அந்த மெக்கானிக்கல் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மோட்டரை பற்றி நீ வீடுகள் எல்லாமே யூஸ் பண்ணுறது எல்லாமே ஸோ அப்போ என்னது? மோட்டர் அப்படிங்கிறது. ஜென்ரேட்டர்லாம் ஜென்ரேட்டரிங் ஸ்டேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. மோட்டரை எல்லாரும் ரியல் டைமில் இப்போ ப்ராக்டிக்கலாக வீடுகளில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் மோட்டர். இந்த மோட்டர் வந்து என்ன பிரின்சிபல் ஆப்ரேட் ஆகுது? ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொன்னோம் இல்லையா. அதே ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸில் பார்க்க போகிறோம். whenever a current carrying conductor is placed in a magnetic field, a mechanical force is produced on the conductor. அதே மேக்னெட்டிக் ஃபீல்டு நார்த் அண்ட் சவுத் போலில் இருக்க ரெண்டு மேக்னெட்டை எடுத்துக்க. இப்போ ரெண்டு மேக்னெட்டிக் இடையில என்ன இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு போயிட்டு இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் கரண்ட் கேரிங் கண்டக்டர் வந்து உள்ளே வச்சா என்ன ஆகுதான்? அது வந்து ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதான். ஸோ ஜென்ரேட்டர் என்ன பண்ணோம்? மேக்னெட்டிக் இடையில கண்டக்டரை வச்சு அதை நம்ம ரொட்டேட் பண்ணோம். இங்கே அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டாக பண்ண போகிறோம். ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, ஒரு கண்டக்டரை வைக்கிறோம். அந்த கண்டக்டரில் நம்ம எல்லாம் என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு சப்ளையை கொடுக்க போகிறோம், வோல்டேஜை கொடுக்க போகிறோம் அந்த கண்டக்டரில். ஸோ அந்த வோல்டேஜ் கொடுத்ததுனால என்ன ஆகும்னா, இந்த கண்டக்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் இல்லையா. அந்த கரண்ட்டும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்றுக்கு ஒன்று ஒரு சைடு போகும்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும், இன்னொரு சைடு சேம் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன் சேம் டைரக்ஷன் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டக்டர் என்ன ஆகும்? மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் தள்ளும். அப்படி தள்ளி என்ன ஆகும்? ஒரு பர்டிகுலர் டைமிங்க்கு அப்புறம் சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ரொட்டேஷன் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? கண்டக்டர் சுற்ற ஆரம்பிக்குது. ஜென்ரேட்டரில் நம்ம கண்டக்டரை சுற்றி வோல்டேஜ் எடுத்தோம். இங்கே அதே சேம் கண்டக்டர் தான், அதே கன்ஸ்ட்ரக்ஷன், அதே அந்த செட்டப்பை ஏன் வச்சுக்க. அந்த நார்த் போல் சவுத் போல் மேக்னெட் இருக்கு, சென்டரில் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் போயிட்டு இருக்கு. அதில் கண்டக்டரை வச்சுட்ட, கண்டக்டரை சப்ளைவை நீ கொடுத்துட்ட. ஸோ என்ன ஆகும்? அந்த கண்டக்டருடைய கரண்ட் ஃப்ளோ இருக்குமா, அந்த கரண்ட் ஃப்ளோவால் கண்டக்டர் சுற்ற ஆரம்பிக்குது. இப்போ கண்டக்டர் சுற்ற ஆரம்பிக்குதா? எந்த டைரக்ஷனில் சுற்றுது அப்படிங்கிறத நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுறோம்னா ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். நான் ஃப்ளமிங்ஸ் ரூல் படிக்கும்போது சொல்லியிருப்பேன் இல்லையா. ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூலை ஜென்ரேட்டருக்கு யூஸ் பண்ணுறோம், ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை மோட்டருக்கு யூஸ் பண்ணுறோம்னு சொன்னோம். அந்த கண்டக்டர் எந்த டைரக்ஷனில் சுற்றுது அப்படிங்கிறத ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்லேருந்து ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். ஏன்னா கண்டக்டர் சுற்றுதுனாலே அங்கே ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் என்னவா இருக்குது? ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஃபோர்ஸை நம்ம எஃப் அப்படின்னு சொல்லுவோம். எஃப் இஸ் ஈக்குவல் டு BIL. ஃபோர்ஸ்னாலே அதோட யூனிட் என்னது? நியூட்டனா. ஃபோர்ஸினோட அலகு, விசையின் அலகு நியூட்டன் பார்த்துருப்பேன். ஸோ நியூட்டன் கொடுத்துட்டோம். அதோட மேக்னிடியூட், அதோட எண் மதிப்பு, அதை தான் BILன்னு சொல்லியிருக்கோம். பிங்கிறது என்னது? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஏன்னா நார்த் போல் சவுத் போல் இருக்கிறதுல மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் போயிட்டு இருக்கு இல்லையா. அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட டென்சிட்டி எவ்வளோ இருக்குது, அதோட அடர்த்தி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் B அப்படிங்கிறது. ஐங்கிறது கரண்ட் இன் ஆம்பியர், அந்த கண்டக்டரில் போயிட்டு இருக்க கரண்ட். எல்லுங்கிறது லென்த் ஆஃப் தி கண்டக்டர் இன் மீட்டர். ஸோ நம்ம தான் இந்த கண்டக்டரை கொடுத்துருக்கோம், அந்த கண்டக்டரோட லென்த் எப்படி என்னதுங்கிறது. இந்த மூணையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணிட்டா இந்த ப்ரொடியூஸ் ஆகிற ஃபோர்ஸோட மேக்னிடியூட் எண் மதிப்பு நமக்கு கிடைச்சிருது. அதோட திசையை கண்டுபிடிக்கிறதா என்னது? ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை வச்சு அந்த ஃபோர்ஸோட திசையை கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு டயக்ராம் வச்சு அப்படி சொல்லியிருக்கோம். மோட்டர் பார்த்தோம் இல்லையா, அதே சேம் கன்ஸ்ட்ரக்ஷன் சேம் டயக்ராம் தான். நார்த் போல் சவுத் போல் ரெண்டு மேக்னெட் இருக்குது. ஸோ ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்போதுமே எங்கேருந்து எங்கே போவோம்? மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸு நார்த் போல்லேருந்து சவுத் போல் போகும். ஆரோ போட்டிருக்கோம் இல்லையா, நார்த்லேருந்து சவுத்துக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் போயிட்டு இருக்கு.
இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸுக்கு அக்ராஸாக நம்ம ஒரு கண்டக்டரை வச்சுருக்கோம். ஜென்ரேட்டரை வச்சோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு கண்டக்டர் ஏபிசிடிங்க ஒரு க்ளோஸ்டு கண்டக்டர் வச்சுட்டோம். அங்கே என்ன பண்ணோம், அந்த கண்டக்டரை நம்ம சுற்றணும். இங்கே என்ன பண்ண போகிறோம், அந்த கண்டக்டரில் சப்ளை கொடுத்துருக்கோம். இங்கே என்ன பண்ண, நீங்கள் சப்ளை இருக்கு பார்த்தியா, பேட்டரி வச்சுக்க. பேட்டரியிலேருந்து ப்ரஷ்ஷு காம்புடேட்டர். காம்புடேட்டர் என்ன பண்ணும், ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதா காம்புடேட்டர்னு பார்த்துருப்பேன். இங்கே நம்ம ஏசி சப்ளை கொடுத்துருக்கோம். இந்த ஏசி சப்ளை ஆனது ப்ரஷ்ஷுக்கு போகுது, ப்ரஷ்ஷுலேருந்து காம்புடேட்டருக்கு போகுது. காம்புடேட்டர் என்ன பண்ணும், இந்த ஏசியை டிசியாக மாற்றி கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ பண்ண வைக்குது. ஏன்னா அது க்ளோஸ்டு பார்த்தானே, க்ளோஸ்டு பார்த்தனாலே கரண்ட் ஃப்ளோ இருக்கும். எலக்ட்ரான்ஸ் ஆனது ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு ஓட ஆரம்பிக்கும். ஏன்னா பாசிட்டிவ் டெர்மினல்னா அங்கே எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும், நெகட்டிவ் டெர்மினல்னா அங்கே எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் அப்படி என்ன ஆகுது, நெகட்டிவ் டெர்மினல் நோக்கி ஓடி வருது. பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இங்கே அப்படி கரண்ட் ஃப்ளோ நடந்துட்டு இருக்கு. கண்டக்டர் ஆனது இப்படி பேரலாக வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த சைடு வழியாக கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இதுக்கு கிராஸாக போயிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகும், இந்த ஃபோர்ஸும் இந்த ஃபீல்ட் லைன்ஸ் என்ன ஆகும், ஒன்றுக்கு ஒன்று கிராஸ் ஆகுதா. கிராஸ் ஆகும்போது அங்கே ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் என்ன ஆகுது, இந்த கண்டக்டர் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இந்த கண்டக்டரால் அந்த ஃபோர்ஸ் வந்து உணர முடியுது. எப்படி அது ஃபீல் ஆகுதுன்னா, அந்த ஃபோர்ஸால் என்ன ஆகுது, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இதை தள்ளும் போது இதில் போகிற கரண்ட் போதா, ரெண்டு ஒன்றுக்கும் சேர்ந்து இந்த கண்டக்டர் அப்படியே மேல் நோக்கி தள்ளி விடும். இப்படி போகும்போது கண்டக்டரோட இந்த சைடு லைன் போகும்போது என்ன ஆகும், ஃபீல்டு லைன்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்குது, கரண்ட் நமக்கு இங்கே நீங்கள் போகுது. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது, ஈக்குவல் ஆயிரும். இதில் நமக்கு எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆக போகிறதில்ல. அப்படி இங்கே வரும்போது இங்கே வரும்போது ஃபீல்டு லைன்ஸ் இந்த டைரக்ஷனில் போகுது, நமக்கு இந்த கரண்ட் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இங்கே வந்துட்டு இருக்கு. ஸோ என்ன ஆகுது, இங்கே ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் என்ன ஆகுது, இந்த கண்டக்டரை அப்படி டவுன்வர்டில் பிடிச்சி தள்ளுற மாதிரி இருக்குது. ஸோ இப்படி கண்டினியூஸாக கரண்ட் வந்து இப்படி சுற்றி போயிட்டு இருக்கும். என்ன ஆகும், இங்கே வரும்போது கண்டக்டர் மேலே நோக்கி போகுது, இங்கே எவ்வளோ கண்டக்டர் கீழே நோக்கி போகுதுன்னா அப்படி சுற்ற ஆரம்பிச்சிருமா, கண்டக்டர் ஆனது ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ ரொட்டேஷன் எனர்ஜி கிடைச்சிருதா. ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியான வோல்டேஜை கொடுத்துட்டு மெக்கானிக்கல் எனர்ஜியான ரொட்டேஷன் எடுக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம், மோட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எப்படி ஒர்க்கிங்னு புரிஞ்சுக்கலாம். ரெண்டு மேக்னெட் இருக்குது, மேக்னெட்டிக் இடையில மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த ஃபீல்டு லைன்ஸ் அக்ராஸாக நம்ம ஒரு கண்டக்டரை வைக்கிறோம். அது வந்து ஒரு க்ளோஸ்டு கண்டக்டர். அந்த கண்டக்டரில் நம்ம சப்ளை கொடுக்குறோம். அந்த சப்ளைவால் அந்த கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ நடக்குது. அந்த கரண்ட் ஃப்ளோவும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்றுக்கு ஒன்று கிராஸ் ஆகுறதுனால அந்த கண்டக்டரில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுது, அந்த கண்டக்டரை ஒரு சைடு மேல் நோக்கி தள்ளுது, இன்னொரு பக்கம் கீழ் நோக்கி தள்ளுது. இப்படியே மாற்றி அந்த ஃபோர்ஸ் ஆனது அந்த கண்டக்டர் மேலே விழும்போது என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே அந்த கண்டக்டர் ஆனது சுற்ற ஆரம்பிக்குது, நமக்கு ரொட்டேஷன் எனர்ஜி கிடைக்குது. ஓகேவா. இந்த மாதிரி தான் என்ன ஆகிட்டு இருக்கு, நம்மளோட மோட்டர் நமக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு. இதை இன்னும் டீப்பாக புரிஞ்சுக்கணும், என்ன பண்ணிக்கணும், இதே தான் அப்படியே பார்த்துருக்கோம். நம்ம சொன்னோம் இல்லையா, சொன்னது அப்படியே வேரிங்ஸாக கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு மோட்டர் எடுத்திருக்கோம், யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. கரண்ட் கேரிங் கண்டக்டர் வைக்கலைன்னா அந்த ஃப்ளக்ஸில் வந்து எந்த சேஞ்சஸும் நடக்க போகிறதில்ல, அது பாருக்கு நார்த்லேருந்து சவுத்துக்கு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு கண்டக்டர் அதில் வைக்கிறோம். கண்டக்டர் வைக்கும்போது என்ன ஆகுது, அந்த கண்டக்டரில் போகிற கரண்ட்டும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸும் ஒன்றுக்கு ஒன்று ஆட் ஆகும்போது அதோட ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்வர்டில் மூவ் ஆகுது. அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் பார்க்கும்போது என்ன ஆகுது, ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ கீழ் நோக்கி டவுன்வர்டை நோக்கி கண்டக்டர் நமக்கு சுற்ற ஆரம்பிக்குது. ஓகேவா. ஸோ சென்ட்ரல் நம்ம வைக்கோம் இல்லையா, அதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்மச்சூர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மோட்டரோட ஆர்மச்சூர், மோட்டரோட ஃபீல்டு வைண்டிங்கிறது ரெண்டு மேக்னெட் தான் ஃபீல்டு வைண்டிங் சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பற்றி பார்த்துருக்கோம், மோட்டர்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பற்றி பார்த்துருக்கோம். ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் இருக்குது, கண்டக்டர் வைக்கிற, கண்டக்டரில் சப்ளை கொடுக்குற, சப்ளைவால் கண்டக்டர் ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்குது. இதுதான் இப்படி தான் மோட்டர் நமக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஓகே. ஸோ இதோட நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.